கரண்ட்டாக பார்க்க போனால் தமிழகத்தில் வந்து குழந்தைகளுக்கு வந்து பாலியல் வன்கொடுமை ரொம்ப போலாமா? எங்களுடைய காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய அழைப்பு ஏற்று வந்த பத்திரிகைகள் அனைவரும் முதல்ல என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறோம். போலாமா சார்? வணக்கம். இன்று நம் தமிழகத்தில் புதிதாக தொடங்கப்பட்ட தமிழ்நாடு காக்ரோச் ஜனதா கட்சியினுடைய கட்சி கொடி மற்றும் கொள்கைகள் விளக்க கூட்டத்திற்கு வருகை தந்திருக்க உங்கள் அனைவரையும் வருக வணக்கத்துடன் வரவேற்கிறேன். என்னுடைய பெயர் பிரம்மா பாலசுப்ரமணியம். நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கிறேன். நான் இந்த கட்சியினுடைய நிறுவன தலைவர். இவருடைய பேர் சிவகுமார், இவரும் வழக்கறிஞர். இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர். இவருடைய பெயர் ஜனார்த்தனன், வழக்கறிஞர். இவர் இந்த கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர். அவருடைய பேர் கிருஷ்ணகுமார், இந்த கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர். இவருடைய பேர் வழக்கறிஞர் பாலாஜி, அவர் இந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர். மேலும் இந்த கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளனர். அவங்க அனைவரும் பின்னாடி இருக்காங்க. இந்த கட்சியானது முதல்ல வந்து உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும், என்னது இது காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு பேசும்போதெல்லாம் திடீர்னு ஒரு பார்ட்டி ஒன்று ஆரம்பித்து வந்து பதிவு செஞ்சு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்களே, அதுவும் வழக்கறிஞர்களாக இருக்காங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் உங்கள் எல்லாருக்கும் இருக்கும். அதுக்கு முன்னாடி தெளிவுபடுத்த முடியும், இந்த கட்சியினுடைய தொடக்கத்துக்கு ஊன்றுகோலாக இருந்த எங்களுடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதியரசர் மாண்புமிகு சூரியகாந்த் அவர்களுக்கு எங்கள் முதல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் வந்து கடந்த மே 15ஆம் தேதி நடந்த ஒரு வழக்கில் நம் நாட்டுடைய இளைஞர்கள் எல்லாருமே வந்து காக்ரோச்சஸ் மாதிரி இருக்காங்க, எல்லாருமே சோஷியல் மீடியாவில் மூழ்கி இருக்காங்க, யாருமே எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வந்து சரி வர போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி அபிஜித் அப்படின்ற ஒரு நபர் வந்து சோஷியல் மீடியாவில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ற ஒரு பதிவை ஒன்று போடுறாரு. அதில் ஏகப்பட்ட இளைஞர்கள் வந்து நம்ம நாடு முழுக்க அந்த அவர் போட்ட அந்த பேஜில் வந்து இணைகிறாங்க. அதன் அடிப்படையில் தமிழகத்தில் நம்முடைய இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் இருக்க இளைஞர்களுக்கு ஒரு ஊன்றுகோலாக நாங்கள் முன்னெடுத்து இந்த கட்சியை பதிவு செய்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற கணக்கு அந்த கட்சியை வந்து பதிவு செஞ்சுருக்கோம். எங்களுடைய கட்சியோட கொள்கைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல சமூக நீதி. ஏற்கனவே சமூக நீதி பற்றி தான் அனைத்து கட்சிகளும் வந்து பேசுகிறாங்க. ஆனால் எந்த ஒரு கட்சியும் சமூக நீதியை வந்து பின்பற்ற மாதிரி தெரில இன்றைக்கி தேதி வரைக்கும். ஆனால் நாங்கள் முதல் சமூக நீதியை வந்து கண்டிப்பாக பின்பற்றணுன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கோம். இரண்டாவது, அன்எம்ப்ளாய்மெண்ட். படித்த படிப்புக்கான வேலை இல்லை, அதற்கேற்ற ஊதியம் இல்லை. அந்த ஸ்லாபை கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணணும். சேலரி ஸ்லாப் வந்து ஒருத்தர் வந்து படிச்சிருக்காரு, ஒரு டிகிரி படிச்சிருக்காருன்னா அவருடைய அடிப்படை சம்பளம் இதுதான் அப்படின்ற ஒரு நிர்ணயத்தை வந்து கொண்டு வரணுன்ற ஒரு எண்ணத்துலேயும் எங்கள் கொள்கைகள் இருக்குது. மூன்றாவது, பெண்கள் 50% வந்து ரிசர்வேஷன் பெண்களுக்கு வந்து கொடுக்கணும். இந்த சமூக நீதினு சொல்லும்போது ஜாதி வாரி கணக்கெடுப்பு கண்டிப்பாக கொண்டு வரணும். ஏன்னா 2011 எதுவும் எடுக்கல. 2011 நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்த அந்த சென்சஸ் கூட வெளியிடலை, அதை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. இன்னைக்கு இப்போது இருக்கிற கரண்ட் கவர்மெண்ட் கண்டிப்பாக ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நாங்கள் வந்து முதல்ல வரவேற்கிறோம். ஏன்னா அப்போ தான் ரிசர்வேஷன் வந்து தர முடியும். ஏன்னா அரசு பணிகள்லேயும் சரி, அடுத்தடுத்த கல்லூரிகளில் கொடுக்குற இடத்துலையும் சரி, இந்த ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு எடுத்தால் மட்டும்தான் அந்த ரிசர்வேஷன் கோட்டா வந்து கொடுக்க முடியலாம், ஃபில்அப் பண்ண முடியாது. அடுத்தது நீட் தேர்வு. எல்லாருமே நீட் தேர்வு வந்து ரத்து செய்யணும். நம்ம தமிழக அரசு சார்பாக எல்லாரும் வந்து ஒரு ஆட்சி வரும்பொழுது கண்டிப்பாக நாங்கள் நீட் தேர்வை வந்து ரத்து செய்வோம், நாங்கள் அதற்கு வந்து குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு நீட் தேர்வை வந்து ரத்து செய்கிறோம், சாதாரண ரத்து செஞ்சிட முடியாது. ஏன்னா
கீழே இருக்க லெஜிஸ்லேட்டிவ் நம்ம சொல்ல சட்டமன்றத்திலிருந்து அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் கையெழுத்து இட்டு மேலே நம்ம போனாலும் அது உடனே வந்து ரத்து, நம்ம மாநிலத்துக்கு மட்டும் ரத்து செய்ய முடியாது. சட்டமன்றம் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து இது முன்னெடுப்பு எடுத்து நம்ம ஜனாதிபதி கிட்ட கொடுத்து அவங்க உத்தரவு பண்ணதுக்கு அப்புறமா நீட்டு தேர்வுன்றதை ரத்து செய்ய முடியும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் முன்னெடுத்து தெளிவான விஷயங்களை வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும் என்ற ஒரு விஷயத்துக்காக தான் அந்த கட்சியினுடைய தொடக்கமே. கொஸ்டின் சார். தமிழ்நாட்டுக்கு தேவையா சார் இப்போ இருக்கிற என்னன்னா மத்திய அரசுல தேர்தல் ஆணையம், அப்புறம் வந்து நீட் தேர்வு, இன்னொன்று நீதித்துறை, இந்த இந்த மாதிரி விஷயங்களை தான் நீங்கள் நிறைய அப்ரோச் பண்ணுறீங்க உங்கள் கட்சி. அப்படின்னு தமிழ்நாட்டில் வந்து அதுக்கேற்று தான் எல்லா கட்சியும் நிறைய கட்சிகள் இருக்கு. இது தமிழ்நாட்டுக்கு இப்போ கற்பான்பூச்சி ஜனதா கட்சின்ற இது தேவையா? கண்டிப்பாக சார். ஏன்னா நிறைய கட்சிகள் வந்து ஏற்கனவே முன்னாள் இருந்த கட்சிகளும் சரி எல்லாரும் வந்து வாக்குறுதிகளாக இருக்குதே தவிர்த்து யாரும் நிறைவேற்றலை. நாங்கள் வந்து வாக்குறுதிகளாக இருக்கக்கூடாது, ஏற்கனவே அவங்க சொன்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கக்கூடாது, அது நடைமுறைப்படுத்தணுன்ற காரணத்துக்காக தான் கட்சி நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். அதெல்லாமல் நீங்கள் பார்த்துட்டு தெரியும், இந்த கட்சியில் சார்ந்த எல்லாமே இளைஞர்கள் தான். நிறைய இளைஞர்கள் வந்து எப்படி வெளியே வந்து பேசுறது யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த அரசியல் செஞ்ச எல்லாமே வந்து மூத்த அரசியல்வாதிகள், அவங்க சொல்கிற பேச்சை நாங்கள் தலையாட்டிக்கிட்டோம், ஆமாம் சொல்லிக்கிட்டோம் போகிற காலம் வந்து போயிடுச்சு. இளைஞர்கள் வந்து மாற்றம் வரணும். நம்ம வந்து மேல்நாட்டில் இருக்கிற விஷயங்களை மட்டும் ஆப் பண்ணி எடுத்துக்கிறோம், ஆனால் அதுக்கேற்ற கலாச்சாரத்தை வந்து எடுத்துக்கிறோம். ஆனால் நம்மளுடைய மாநிலத்திலேயே அதை மாற்றம் கொண்டு வர மாட்டோம். ஆனால் வயது முதிர்ந்தவர்கள் அரசியல்வாதிகளை நம்ம பின்பற்றணும். அன்றைய காலத்தில் இருந்த கூழ் கஞ்சியை வந்து இன்றைக்கி காலை உணவில் நம்ம கொண்டு வர்றது கிடையாது, ஃபாஸ்ட் ஃபுட் ஆயிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி இருக்க அரசியல் காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படிலாம் வரணுன்றதை அவங்க சொல்ல முடியுதுல அந்த விஷயத்தை கொண்டு வர மாட்டாங்க. அதற்கு முன்னெடுப்பதுக்காக அந்த கட்சி. சமூக நீதி பற்றி சொல்லுங்க. இப்போ வந்து எப்படின்னா இன்னைக்கு இருக்கிற லெஜிஸ்லேட்டிவ்ல வந்து அசம்பிளியில் வந்து நிறைய எஸ்சி கேண்டிடேட் வந்து வந்திருக்காங்க, எம்எல்ஏ வந்திருக்காங்க. நிறைய எம்எல்ஏஸ் இது வரைக்கும் இல்லாத அளவில் இப்போ அமைச்சராக இருக்காங்க. அப்படி இப்போ இருக்கிற பட்சத்தில் நீங்கள் சமூக நீதி பற்றியும் பண்ணுறது இப்போ ஆல்ரெடி இருக்காங்க இல்லையா சார்? கரெக்டு சார். அமைச்சராக இருக்காங்க, எம்எல்ஏக்கள் ஆகியிருக்காங்க. இன்றைக்கி தேதி வரைக்கும் சென்னை சிட்டி விட்டுங்க, கிராமப்புறக்கார இடத்துல போய் பாருங்கள், ரெட்டைக்குலை முறை வந்து இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. கிளாஸ் இருக்குது, ஸ்டீல் டம்ளர் இருக்குது, பேப்பர் டம்ளர் இருக்குது. ஏன் அது வந்து இன்னும் மாற்றலை? அப்போ சமூக நீதி வந்து சிட்டிக்குள்ளே தெரியல. அப்போ அந்த அமைச்சர் அந்த எம்எல்ஏ வந்து வந்திருக்காங்கன்னா இப்போல்லாம் இப்போ இருக்க முதலமைச்சருடைய ஒரு முகத்தை பார்த்து ஓட் போட்டிருக்காங்க, அவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார்கள். அப்படின்னும் பொழுது நாங்கள் வந்து அந்த கட்டத்தை மாற்றி ஆகணுன்ற காரணத்துக்காக தான் முடி வரும். பேச்சுவார்த்தையோடு முடிஞ்சிடக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் தான். இப்போது இன்றைக்கி இருக்க தாவேக அரசு ஆரம்ப காலகட்டத்தில் இளைஞர்களுக்கான மட்டும் இது ஒரு கட்சி. எந்த ஒரு பிரச்சனைகள் எதுவும் இருந்தாலும் பிற கட்சியிலேருந்து நாங்கள் சேர்க்க மாட்டோம், கொள்ள மாட்டோம், எந்த ஊழல்களை வந்து ஒழிப்போன்ற எண்ணத்தில் இருந்தாங்க. இன்றைக்கி அந்த கட்சியில் இருக்க உறுப்பினர்களே கொஞ்சம் வந்து அவங்களுக்கே வந்து திருப்தி இல்லை, அதிருப்தி இருக்காங்க. ஏன்னா நம்ம பிற கட்சியும் சேர்க்க மாட்டோம். ஏன்னா பிற கட்சியில் ஊழல் செஞ்சவங்களும் திருப்பி இந்த கட்சியில் வரும்பொழுது இந்த கட்சியில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க வர போஸ்டிங்ஸ் எல்லாமே இருக்குது, பெரிய ஒரு போஸ்ட் வந்து வந்தவங்க அவங்களாம் மாறுதில்லை. அதெல்லாத்தையும் மாற்றத்துக்கு கொண்டு வரது பண்ணுறதுக்காக நாங்கள் இருக்கோம். இல்லை, இப்போது வந்து இந்த ஆட்சி அமைஞ்சு 1 மாத காலம் தான் ஆகுது. குறிப்பிட்டு சொல்ல போனால் ஒருத்தர் எல்கேஜிக்கு போன உடனே இவர் வந்து சர்ஜரி பண்ணுவாரா, நீங்கள் டாக்டர் ஆகணும்னு சொல்லி டாக்டர் ஆகிட்டாரா, ஒரு எல்கேஜி சேர்த்துன்னு சொல்ல முடியாது இல்லையா? இப்போ அவங்களை கேள்வி கேட்க எதிர்கட்சின்னு ஒன்று இருக்கணும். அந்த எதிர்கட்சியே வந்து இருக்கக்கூடாதுன்ற நிலைமையாக தான் வந்து இந்நாள் முதல்வர் வந்து சொல்லிக்கிட்டு வராரு. யாராவது ஒருத்தர் வந்து இந்த கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்குறது எல்லாமே வந்து நாங்கள் ஏற்கனவே இந்த முதிர்ந்த அரசியல் உறவுகள் வந்து குடும்ப கட்சிகள் இருக்குது, இவங்களாம் வந்து பேசுகிறாங்கன்னு சொல்லும் பொழுது யார் இந்த கேள்வியை கொண்டு வருவா? யாருக்கு மக்களுக்கிட்ட இருக்க குழப்பத்தை வந்து தீர்ப்பா? நாங்கள் வந்துட்டோம், புது அரசு வந்து புதுசாக நாங்கள் வந்துட்டோம், உங்களுக்கு எல்லாத்தையும் வந்து மாற்றம் கொண்டு வரும் செஞ்சிடும் சொல்கிற அந்த வாக்குறுதிகளை யார் பின்பற்றி வந்து பார்க்கறது? யாராவது ஒருத்தர் கேட்கணும்ல, கேள்வி கேட்டு அந்த இடத்த வந்து அவங்க பண்ணாங்களான்னு சொல்லி சொல்லணும்ல. அந்த இடத்துல நாங்கள் இருப்பதுக்கு அப்புறமா நீங்களே பார்த்துக்கலாம். தொடர்ந்து வந்து எங்களுடைய ஃபாலோவர்ஸ் வந்து மக்களுக்கெல்லாம் எழுச்சி தானே. அந்த ஆரம்ப காலத்தில் இன்றைக்கி இருக்கிற
அரசை வந்து நிறைய பேர் சாடி பேசுனாங்க. இவங்க வரவே வராது, இந்த அரசுக்கு வந்து இந்த டிவிகே கட்சின்றதே இடம் தெரியாமல் அழிஞ்சு போயிடும், இவங்களாம் வந்து இந்த நாட்டை வந்து ஆள முடியாதுன்ற அவ்வளவு பேருக்கு சொல்லியும் இன்னைக்கு டிவிகே கவர்மெண்ட் ஆட்சி அமைச்சிருச்சு. ஏன்னா அவங்க சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து மக்கள் ஏற்று வேண்டாம், 2 திராவிட கட்சிகளும் வேணாம்ப்பா, புதுசாக ஒரு கட்சி வேணும், நம்மளுக்கு மாற்றம் வேணும் தான் அந்த கட்சி வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க. ஆனால் அந்த கட்சியில் வந்து உட்கட்சி சில விஷயங்கள் நடக்கும்பொழுது அதை பின்பற்றுறதோ இல்லை அவங்களோட வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுக்கு யாராவது ஒருத்தர் பின்பற்றி தான் ஆகணும். ஏற்கனவே பிற கட்சியிலேருந்து திருப்பி இந்த கட்சியில் சேர்றவங்க அதை அமுல்படுத்த விடமாட்டாங்க. அதை நாங்கள் வந்து ரெகுலரைஸ் பண்ணி கொண்டு வரதுக்காகவும் மேற்கொண்டு ஏதாவது தவறுகள் நடக்காமல் இருக்கிறதுக்காகவும், அப்படி தவறுகள் தான் மக்களோட மக்களாக நின்று களத்தில் போராடுவதற்காக அந்த கட்சி. சார், திமுக எதிர்த்த தாவேகா வந்து நிறைய குற்றச்சாட்டுகளை சொல்லி தான் ஆட்சி கொடுத்தது. இப்படி இப்போ ஆளுங்கட்சி அவங்க கிட்ட இருக்கிற குறைகளை நீங்க எடுத்து சொல்லும் போது தானே நீங்க வளர முடியும். நீங்க வந்து அவங்க ஆதரவு பேசுற மாதிரி இருக்க. ஆதரவு பேசலை, அவங்க வந்து சொன்ன விஷயங்களை வந்து முன்னெடுக்கலைன்னா நாங்களும் வந்து மக்களோட மக்களாக களத்தில் நின்று போராடுவோம்னு சொல்லி சொல்கிறேன். எல்லா கட்சியிலுமே ஊழல் ஆளுநர்கள் இருக்காங்க, எல்லாரும் தான் பல பேர் சேர்றாங்க. அப்படி சேரும்போது அங்கே ஒரு ஸ்டாப் வரும், ஒரு கட்டாயம் கொடுப்பான். எப்படிமே ஊழல் பண்ணாதான் சொன்னா ஊழல் பண்ணுறது 2 பேர் ரெடி ஆகும். அப்போ அந்த இடத்த நீங்க உடைக்கணும்ன்றீங்க. அது உங்களுடைய கருத்தால வரவேண்டிய கருத்து. அந்த கருத்தை கொண்டு எப்படி கொண்டு நீங்க சேருங்க தமிழ்நாட்டில் வரலாம்? இப்போ ஒரு 3வது மனிதர், அதாவது ஒரு டிகிரி படித்தவர் நீதிமன்றத்துக்கு வந்து அணுகணும் அப்படின்னா ஒரு வழக்கறிஞர் மூலியமாக தான், ஒரு அட்வொகேட் மூலியமாக நீதிமன்றத்தை அணுக முடியும். நாங்கள் வழக்கறிஞராக இருக்கனால நீதிமன்றத்தின் மூலியமாக எந்த ஒரு விஷயம் நீதிமன்றத்தை நாங்கள் அணுகி வழக்கு தொடுத்து அந்த வழக்கு மூலியமாக மக்களுக்கு தெளிவாக தெரிய வச்சு அது மூலம் வெற்றி காணுவோம். சாலையில் இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்கிறதும் போராட்டம் செய்கிறதும் அமைதி வழியில் வந்து பண்ணுறது, மக்களுக்கு இந்த குறைகள்லாம் இருக்குது, இந்த விஷயங்கள்லாம் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி காட்டுறதுக்காக ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள். அதுக்கு அடுத்த கட்டமானது நீதிமன்றங்கள் இருக்குது. காவல் நிலையத்தில் புகார் தரணும், நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கணும். ஆர்ப்பாட்டம் மட்டும் பண்ணாலே வந்து அரசு செவி சாய்ச்சு அந்த விஷயங்களை மாற்றிடுமா? நீதிமன்றத்துடைய உத்தரவுப்படி தானே வந்து அரசு செவி சாய்க்க முடியும். ஒரு நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து ரோட்டில் நிற்கிறாங்க சொல்லிட்டாங்கன்னும் போது அரசு ஐயோ மக்கள் வந்து ரோட்டில் வந்து போராடிட்டாங்கன்னும் போது அந்த விஷயத்தை அந்த நேரத்துக்கு நிப்பாட்டுவாங்க. அது எப்படி மாற்றுவாங்க? நீதிமன்றத்து மூலியமாக அணுகி நீதிமன்றம் உத்தரவு போட்டு அந்த விஷயத்தை அரசு பண்ணி தானே ஆகணும். போராட்டமே தேவையில்லைன்னு சொல்லலை. நாங்கள் போராட்டமாக பண்ணுவோம், ஆர்ப்பாட்டமாக பண்ணுவோம், அமைதியான முறையில். அது ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணாலும் ஒரு சில இப்போ வந்து அரசாங்கம் வந்து போராட்டம் பண்ணுறாங்கன்னு போது ஸ்டாப். ஆர்ப்பாட்டம் நாங்கள் வந்து செய்ய மாட்டோம்னு சொல்லலையே, மக்களோட நின்று களத்தில் போராடுவோன்னு சொல்கிறேன். அது அடுத்த கட்டமாக நாங்கள் வழக்கறிஞர்கள் நாங்களே அந்த வழக்கை தொடுப்போன்னு சொல்கிறோம். ஏன்னா இப்போ ஒரு கட்சி இருக்காங்கன்னா அதுக்குன்னு வழக்கறிஞர் அணி இருக்கும். அந்த வழக்கறிஞர் அணி வந்து அவங்க சொல்கிற விஷயங்கள் எடுத்து வழக்கு தொடுப்பாங்க. இப்போ நாங்கள் இன்னொருத்தர்கிட்ட போய் நாங்கள் எனக்கு வந்து இது மாதிரி இருக்குது ஆலோசனை கொடுங்கன்னு சொல்லி கேட்க போகிறதில்ல, நாங்களே வழக்கு நேராக தொடர்ந்துருவோமே. இந்த மாதிரி விஷயங்களை கம்யூனிஸ்ட் கட்சி பல காலமாக செய்து வருது. இப்போ நீங்கள் புதுசாக ஏதாவது அதில் புதுமையாக ஏதாவது நீங்கள் செய்ய போகிறீங்களா? ஏன்னா நிறைய பண்ணியிருக்காங்க கம்யூனிஸ்ட்டுங்க. அது மாதிரி நீங்கள் உங்களுடைய இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஏன்னா மக்களோட மக்களாக நின்று அவங்க போராட்டம் பண்ணியிருக்காங்க, நீதிமன்றம் போயிருக்காங்க, நிறைய வழக்கில் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு இப்போ உதாரணம் வாசாத்தி வழக்குன்னு இருக்குது, நிறைய தருவது இருக்குது. அதுக்கு அடுத்து நீங்கள் அதே மீறி நீங்கள் என்ன புதுசாக பண்ண போகிறீங்க? நீங்கள் சொன்ன மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து நிறைய போராட்டம் நடத்தினாங்க, செஞ்சாங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் அவங்களே வந்து இன்னொரு கட்சியை வந்து நாடி தானே போகிறாங்க. தனிப்பட்டு செயல்பட்டு நிற்கலையே மக்களுக்காக நான் போராடினேன் அன்னைக்கு, இன்றைக்கும் போராடுறேன். ஆனால் எந்த அரசு வந்து ஆளுதோ அந்த அரசு கூட நாங்களும் வந்து கோஆர்டினேட் பண்ணி போயிடுவோம் தானே போகிறாங்க. அப்போது அவங்களுக்கு தேவை பதவி சீட்டு, தனிச்சா செயல் பண்ணுன்ற எண்ணம் இல்லாமல் போயிடுதில்ல. நாங்கள் தனிச்சா செயல் பண்ணுற எண்ணத்தில் தான் இருக்கோம். விஜய் வந்து ஒரு மாஸ் லீடர் ஆகிட்டார், மாஸ் ஆக்டராக இருந்தது, மாஸ் லீடர் ஆகிட்டார். உங்களில் யார் மாசா அந்த மாதிரி உடனடியாக ஒரே ஒரு 2 வருஷத்துல ஆட்சி வர்ற அளவுக்கு உங்களால் எப்படி வர முடியுமா, இதை மாற்ற முடியுமா அப்படின்றத கேள்வி நிறைய இருக்கு எங்களுக்குள்ள. ஆனால் வரணுன்றது தான் அவங்க நீங்கள், ஆனால் எங்களுக்கு கேள்வி இருக்கு, அதுக்கு என்ன பதில்? எடுத்த உடனே இப்போது நீங்கள் கேட்ட மாதிரி இந்நாள் முதல்வர் வந்து ஒரு நடிகர், அவர் மாசம் தெரிஞ்சா நீங்களே சொல்கிறீங்க. அதுக்கு முன்னாடி இருந்த இவர் எடுங்க, பெரியார் எடுங்க, ஒரு அண்ணாதுரை எடுங்க, முன்னாடி இருந்த கலைஞர் எடுங்க, எல்லாருமே வந்து போராடி விஷயங்களை வந்து பேசி மக்களுக்காக களத்தில் நின்று போராடினவங்க தான் வந்திருக்காங்க. நாங்கள் நடிகர்கள் இல்லை.
நீங்கள் சொன்ன மாதிரி. ஆனால் மக்களுக்காக நிற்போன்ற துணிவு இருக்குது, தைரியம் இருக்குது, இளமையும் இருக்குது. நாங்கள் ஒன்றும் ஒரு 50 வயசுலேயும் 60 வயசுல வந்து கட்சி தொடங்கலை. எங்கள் எல்லாத்துக்கும் வந்து 35 40 வயது தான் இங்கே உட்காந்துருக்கு அத்தனை பேருக்கும். அப்போ எங்களுக்கு நிறைய காலங்கள் இருக்குது, தைரியம் பண்ணி போராட முடியும். நோய் போட்டோட யாரும் முடங்கி உட்காந்துட மாட்டோம். அதே மாதிரி யாருக்கும் பயப்படவும் மாட்டோம். இல்லை சேம், அதாவது அங்கே இருக்க டெல்லியில் இருக்க அந்த சிஜேபின்ற பார்ட்டி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் அவங்க வந்து தொடர்ந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம தமிழகத்தில் இந்த கட்சியை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி இப்போ அவங்க எடுத்துக்கொண்டு போகிற முன்ன குறிப்பு என்னென்னா, நீட் வினாத்தாளை வந்து கசிய விட்டுட்டாங்க. அதனால் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானை வந்து பதவி விலக செய்யணும்னு சொல்லிட்டு அந்தந்த மாநிலத்தை பண்ணுறாங்க. சென்னையில் வரல, ஆனால் டெல்லி 2ஆம் தேதி முடிச்சதுக்கு அப்புறமா சென்னைக்கு வர்றதுக்காக அபிஜித் வந்து சொல்லியிருக்காங்க. நம்மளும் அதே தான் வந்து சொல்கிறோம். இப்போ நீட்டுன்னு சொல்லி பார்க்கும்பொழுது குழந்தைங்களை வந்து நீட் எக்ஸாம் எழுதும் பொழுது அவங்கள வந்து ஃபிசிக்கல் அப்யூஸை சொல்லப்போனால் ஒருத்தரோட ரைட்ஸ் ட்ரெஸ் போட்டு போகிறது, கையை கிழிக்கிறது, தலைமுடி அவுத்து பார்க்குறது, கம்பல் அவுக்குறது, இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. கான்ஸ்டியூஷன் தெளிவாக இருக்குது. எக்ஸாமினேஷன்ஸ் வந்து நீட்டுக்கு மட்டும் இது பண்ணுறாங்க. எவ்வளோ வந்து அரசு தரப்பு எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது, யூபிஎஸ் இருக்குது, டிஎன்பிசிஸ் இருக்குது. அதனால ஏன் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க? இது யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காங்களா? குழந்தைகள் தானே, பிலோ 18 இயர்ஸ் இருக்கவங்க எல்லாத்துக்கும் வந்து உடல் ரீதியாக கை வைக்கக்கூடாது. நான் வந்து இல்லை பொம்பளை பிள்ளைங்களை வந்து நாங்கள் பொம்பளை பிள்ளை போலீஸ் வச்சு தான், உமன் போலீஸ் வச்சு தான் செக்அப் பண்ணி அனுப்புகிறோம். எதுக்கு நீங்கள் செக்அப் பண்ணுறீங்க? அது வந்து பக்கா அபியூஸ் இல்லையா? இது யாராவது ஒருத்தர் சொல்லியிருப்பாங்களா இது வரைக்கும்? வினாத்தாள்களை வந்து வெளியிட்டாங்க, அதனால் வந்து மத்திய அமைச்சரை பதவி விலகணும்னு சொல்லி தான் எங்களுடைய ஆர்ப்பாட்டம். அப்போ வினாத்தாள் வெளியே வருதுன்னா இந்த வாட்டி வந்து தெரிய வந்துச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸ் உடைய ஹெலிகாப்டர்களில் போய் இறங்குது, அங்கேருந்து சாலை மார்க்கமாக கொஸ்டின் பேப்பர் வினாத்தாக்கெல்லாம் கொண்டு போகிறாங்க. ஆனால் இந்த விஷயங்களை இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தேவை நபர்களுக்கு வினாத்தாள்களை வெளியிடுறதுன்னா அவங்க நபர் தானே உள்ளே வருவாங்க. வினாத்தாள் வெளியிட்ட ஒரு குற்றம் செஞ்சவர் ஜாமீனில் வெளியே வந்திருக்காரு. அவர் எக்ஸாம் எழுது மறுபடியும் எக்ஸாம் எழுதுக்கு அவர் அலோவ் பண்ணுறாங்க. இது சரியான விஷயமா? இதுக்கான விஷயங்களை நீங்கள் கிட்ட கையில் எடுத்து நீங்கள் பெரிய அளவில் பண்ணலாம் இல்லையா? அதுதானே தொடர்ந்து அதுதான் சரிதான் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் இந்த கேள்வி நீங்கள் முன்வைக்கிறீங்க, கேள்வி முன்வைக்கிறவங்க யாரும் ஆர்ப்பாட்டம் பண்ண முடியல. எங்களை மலையில தானே ஆர்ப்பாட்டம் பண்ணணும். நாங்கள் தானே அந்த வெளியே சொல்லி காமிக்கணும். இப்போ நாங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாத விஷயம் வந்து தெரியுது. நீட்டு என்ன விஷயம், ஒரு ஃபிசிக்கல் அபியூஸ்ன்ற விஷயம் நீங்கள் யாரும் யோசிச்சிருக்க மாட்டீங்க. ஒரு குழந்தைங்களை வந்து ஃபுல்லாக வந்து அவங்க செக் பண்ணி வைக்கிறது எந்த விதத்தில் வந்து ஏற்றுக்க முடியும்? இது யாராவது பேசியிருக்காங்களா? எங்களால் முடியும் நாங்கள் பேசுகிறோம். ஏன்னா அங்கே கோர்ட்டில் பார்க்குறோம். அது வந்து போக்சோ கீழே அந்த வழக்கு பதிவு பண்ணணும். ஒரு புகார் ஒன்று கொடுத்தா எப்படி வந்து ஃபிசிக்கலாக வந்து ஒரு குழந்தைய செக் பண்ணுவீங்க? வடக்கில் ஒருத்தர் வந்து வினாத்தாளை வெளியிட்டு பண்ணுறாரு. எப்படி ஒரு வினாத்தாள் போச்சு? யார் மூலியமாக போயிருக்கும்? கவர்மெண்ட் ஒரு கான்ஃபிடென்ஷியலாக ஒரு எக்ஸாம் நடத்துது, அந்த வினாத்தாள் எப்படி வெளியே போயிருக்கும்? அப்போ அரசாங்கத்தில் இருக்கிற நபர் தானே போயிருக்கணும். இந்த நபர் ஒரு மாணவரை வந்து இவர் தான் வினாத்தாளை வெளியிட்டார், அவர் தான் வந்து புகைப்படம் கொடுத்தாருன்னா இவங்க சொல்லாமையே செஞ்சுருப்பாங்க. பேக்கப் இருக்கணும்ல யாராவது. ஆமாம், மத்திய அமைச்சர் வந்து பதவி விலக கோரி போராட்டம் பண்றாங்க. இங்க வந்து தமிழ்நாட்டு சார்பில் நீங்க அந்த மாதிரி கோரிக்கை வச்சு ஏதாவது ஆர்ப்பாட்டம் போராட்டம் அல்லது வழக்கே நீங்க போடலாமே சொன்னீங்களே. மத்திய அமைச்சர் வந்து பதவி விலகணும்னு ஒரு ரிட்டையர்மெண்ட் போடலாமே. உங்க இதுபடி அந்த மாதிரி ஏதாவது ஐடியாஸ் ஏதாவது? இல்லை, நம்ம ஆர்ப்பாட்டன்றது கூடியவரில் தமிழகத்தில் நடக்க போகுது. நம்ம இந்த கட்சியை வந்து பதிவு செஞ்சுருக்கோம். கூடியவரில் நடக்க போகிற ஆர்ப்பாட்டத்தில் இந்த பேரில் வந்து நடக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஆர்டிஐ வந்து போட்டிருக்கோம். எந்தெந்த மாநிலத்திற்கு எவ்வளோ கொஸ்டின் பேப்பர்ஸ் போயிருக்கு, அந்த அதிகாரிகள்லாம் யார், எந்த வகையில் மோட் போயிருக்கு. ஏன்னா அப்போ தானே உங்களுக்கு வந்து குற்றத்தை கண்டுபிடிக்க முடியும். நம்ம சாதாரணமாக அந்த எடுத்த உடனே வழக்கு போட முடியல. ஆர்டிஐயில் டீட்டெயில்ஸ் வரணும். ஆர்டிஐயில் விஷயங்கள் வந்ததுக்கப்புறமா இந்த அதிகாரி இந்த இடத்துல நடந்திருக்கு, இவர் அந்த டைமில் வந்து டியூட்டி பார்த்துருந்தார், யார் சீலை ஓப்பன் பண்ணதெல்லாம் எப்படி உங்களுக்கு தகவல் தெரியும்? போய் கேட்டோன்னு கொடுத்துருவாங்களா? தகவல் எடுத்த அப்புறம் தான் நான் வழக்கு பதிவு பண்ண முடியும். அதுக்கேற்ற ஆர்டிஐ போட்டுருக்கு, அந்த வழக்கு அப்புறம் வந்து பேச சொல்லுங்கள். எடுத்தீங்க சார்? என்ன ஷார்ட்? முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இரும்பு கரம் கொண்டு நடக்க வேணும். ஏன்னா இப்போ நீதிமன்றத்தில் வந்து நிறைய வழக்குகள் வந்து தேங்கி தான் இருக்குது. போக்சோ மேட்டர்ஸ் நாங்களே வந்து பார்க்குறோம். சில மேட்டர்ஸில் வந்து அக்யூஸ்டை வந்து மினிமம் பெயில் கொடுக்குறதே அப்போல்லாம் வந்து 2 months இருந்துச்சு. இப்போ ப்ரொலாங் பண்ணுறாங்க. ஆஸ் பர் கேசஸ் வந்து நீதிபதிகள் வந்து உடனே விடுதலை பண்ணுறது கிடையாது, அவங்கள பெயில் கொடுக்கறது இல்லை. ஆனால் அந்த வழக்குகளை வந்து துரிதமாக செயல்படுத்தி உடனே முடிக்கணும். அதை குற்றத்தில் ஈடுபட்ட நபர்களுக்கு கடுமையான தண்டனை வந்து பெற்றுத்தர வழிவகுக்க தமிழக அரசு சார்பாக தமிழக முதல்வர் அவர்களுக்கு வந்து முன்னெடுக்கணும். இது மட்டும் இல்லாமல் ஆவண கொலைகள், இந்த கொலைகளை வந்து கட்டுப்படுத்துறதுக்கும் அந்த கொலைகளை வந்து செய்கிறவங்களுக்கு கடுமையான தண்டனை வந்து பெற்றுத்தரப்படியும்
தணிக்கைக்குழு அமைச்சு பெற்றுத்தரும்படி தமிழக முதல்வரிடம் வேண்டுகோள் வைக்கிறோம் இந்த கட்சி சார்பாக. மேற்கொண்டு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் கூப்பிட்டதுக்கு வந்ததுக்கு மீண்டும் உங்கள் அனைவருக்கும் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். எங்கள் எல்லாரும் சார்பும் தமிழக காவல் ஜனப்படி நன்றி, வணக்கம்.